பட் காட், நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் ஒருத்தினால் தான் கொண்டு வந்தாங்கன்ட்டு. அவங்களோட புத்திசாலிகளாக இருக்காங்க. நான் ஒருத்தர் ட்ரெயினில் பார்த்தேன். அவர் கேட்டேன், சார் வாட் ஆர் யூன்னு கேட்டேன். ஐ எம் ஸ்டூடெண்ட். எனக்கு அவர் பார்த்து என்ன வயசாயிட்டு நீ ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு, ஐ எம் டூயிங் 7th PhD. 6 முடிச்சுட்டு விசிங் கார்டில் இடம் இல்லை. PhD in economics, PhD in this, that. But I am a student in one more. I am working on the 7th PhD. நம்ம ஒரு PhD பிடிச்சாலே காலு கீழே நிற்க மாட்டேங்குது. நான் PhD வச்சுக்க விளக்கம் வித்தியாசம். Permanently head damage. That. Even though my daughter-in-law is a PhD, my son-in-law is a PhD, and my sambandhi is a PhD. நம்ம பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஹெட் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும். கொஞ்சம் டீல் பண்ணுறதுனால. பட் எ மேன் ஹூ ஃபினிஷ் 6, ஐ எம் நாட் ஜோக்கிங், 6 PhD முடிச்சுட்டு 7th PhD பண்ணிட்டு நான் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறார். There are many people in India better than you, more intelligent than you. ஏன் பேர பிள்ளைங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு விளங்கலை. 5 வயசு பிள்ளை பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு விளங்கலை. தாத்தா உங்களுக்கு இது தெரியலையான்னு கேட்குறான். எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, நான் என்ன செய்யுது. அன்னைக்கு காலையில் இப்போ பாசிட்டிவ் சொல்லிட்டு இருந்தேன். அவன் 5 years தான். பெடஸ்டல் ஃபேனாலும் சரி, டேபிள் ஃபேனாலும் சரி, தனித்தனியாக கழட்டி கரெக்டாக மாட்டி அது ஓட விட்டு பார்ப்பான். எதுனாலும் கனெக்ஷன் கொடுத்து சரியாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறான். 5 வயசு தான். அப்போ அவன் பக்கத்து வீட்டில் இருக்கிற நாகர்கோவிலை சேர்ந்த ஜெகன் ஒரு தம்பி இருக்கிறார். அவர் தூக்கிட்டு போகும்போது அங்கிள் பிரிங் டவுன் த சீலிங் ஃபேன் சொல்லியிருக்கான். அவர் சொல்லி எனக்கு தெரியாது. டோன்ட் யூ நோ தட்? கூகுளில் போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்க, அங்கே இது சொல்லிக் கொடுக்கும். This is the world. Hello. உங்க திறமையை அவங்க கொண்டு வரல ஆண்டவர். But now you must understand, you are accountable. நேற்று ஒருத்தர் இன்னைக்கு காரில் டாலஸில் கூட்டி கொண்டு போகும்போது ஒன்று சொன்னார். இல்லை இன்னைக்கு எதை சொன்னார் பேசும்போது, இங்கே தான் உங்கள் ஹூஸ்டனில் கூட்டிகிட்டு போகும்போது தான் நான் கேட்டேன், கோவிட்னால உங்களுக்கு வந்த நன்மைகள் என்ன தீமைகள் நான் கேட்கும்போது அவர் சொன்னார், கோவிட் வந்த பிறகு பிரதர் எல்லாரும் ஒர்க் அட் ஹோம் தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அப்போ தான் மூன் லைட்டிங் சேவை பண்ண முடியும். நம்ம 3 கம்பெனி வேலை செஞ்சு மூளை இழந்து, அதனால நிறைய பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க இப்போ என்ன கோர்ஸ் படிக்கணும்னா சைக்காலஜி. ஏன்னா வரனால அவ்வளோ பைத்தியக்காரன் தெரியுவான். ஒரு வேலையை செய்து உருப்படியாக கஞ்சி குடிக்கிறதுங்கள, 3 வேலை செய்து என்னத்தையும் தங்கத்தை கரைச்சி குடிக்கிற மாதிரி தான் நினைப்பு. உங்களுக்கு அது ஒரு டெம்டேஷன் இல்லை இந்த ஊரில், பெரிய டெம்டேஷன். லிசன், பட் யூ டூ எனிதிங், you run anywhere, but please understand, you have been given grace to get saved, you have been given grace to have opportunities, but what are you doing with that, sir? நீங்க சொல்ல முடியாது நான் புதைச்சு வச்சிருந்தேன்ட்டு. புதைச்சு வச்சவனுக்கு என்ன கிடைக்கணும் உங்களுக்கு தெரியும். அழுகையும் பற்கடிப்புள்ள இடத்துல இவனை தள்ளுங்க. நீங்க சொல்லுங்க, ஐயோ நான் பாவம் செய்யல, நீ பத்திரமா தான் வச்சிருந்த. பட் யூ ஆர் அக்கௌண்டபிள். அதனால தான் பவுல் எழுதுகிறாரு, நீங்கள் கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.